இன்னைக்கு நம்ம வந்து ஸ்வீட்டான ரெசிபி வந்து பண்ண போகிறோம். அதுவே கேசரி தான், ஆனால் வேறு கலரில் ரோஸ் பிங்க் கலர் கேசரி. இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு அதுவும் பார்த்துடலாம். காய்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கேசரி. கேசரி எப்படி பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த கடாய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா 3 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும். இப்போது நாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பாதாம் எல்லாத்தையுமே போட போகிறோம். நல்லா வறுத்துக்கிட்டணும். கொஞ்சமாக கோல்டன் ஆனது ஒன்றுமே எடுத்துடணும். அதுக்குமா திராட்சை போடணும். இப்போ நல்லா பபிள் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் திராட்சை. இப்போ நம்ம இதெல்லாம் ஒரு பிளேட்டில் வச்சு இறக்கிடலாம். இப்போ நம்ம வந்து ரவா வந்து போட போகிறோம். இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 7-8 நிமிஷம் வந்து அப்படியே பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து அந்த கப்போட வந்து 3 கப் வந்து ஊற்ற போகிறோம் தண்ணி. இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம அந்த கப்பில் எடுத்து வச்சுருக்கிற ரவையை வந்து அப்படியே போட்டுடலாம். கலக்கிட்டே போடணும். உப்புமா நம்ம மீன்ஸ் நம்ம வந்து உப்புமா செய்கிறோம்ல, அந்த மாதிரி பண்ணணும். இப்போ நம்ம வந்து பால் ஊற்றணும். 1/2 டம்ளர் மட்டும்தான் ஊற்றணும். இப்போ நம்ம வந்து சர்க்கரை போட போகிறோம். அந்த கப் அளவு அப்படியே போட்டு பண்ணணும். நாலு ஏலக்காய் அப்படியே தட்டி போட்டுருங்க. ஒரு ஃபுட் கலர் ஒரு 4 ட்ராப்பு போட்டுருங்க. நீங்கள் எந்த கலர் வேணாலும் போடலாம். நாம் வந்து ஸ்ட்ராபெரி கலர் போட்டிருக்கோம். இப்போ நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து இதுக்குள்ளே போட்டுடணும். அப்படியே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கிண்டிக்கோங்க. இதாங்க நம்மளோட ஃபைனல் டச். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.